அது ஒரு தனி கதை. அது ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் அந்த கதையை விரைவில் எழுதுவார் என்ற எதிர்பார்ப்போடு இப்போது பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு ரொம்ப பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வந்து ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். ரொம்ப சாரி. நான் திருப்பால் கதையை வந்து இப்போ இறைவின்னு ஒரு பதிப்பகம் எங்கள் படத்துக்கு இப்போ நானும் மாதம்பட்டி நடித்த ஒரு படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்த அஜய் வந்திருக்கான். அவன் தான் இறைவி பதிப்பகம் நடத்துகிறான். இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போது ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான் இன்ஸ்டாலேயே. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர் புத்தகம் போட்டு இப்போ இந்த புத்தகம் வந்து 1000 புத்தகம் வச்சு விற்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி பயங்கர நெட்ஒர்க்காக பண்ணிகிட்ருக்கான். பயங்கரமான பையனாகிறான். நம்ம புள்ள தான் அவன். ஸோ அவனுக்கு ஒரு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இங்கே நான் வேணாண்டாங்க அதாவது அடாம் சோர்லாம் வந்து முடிஞ்சு போச்சுடா எதுனா இல்லை, நான் கிளாசிக்காக போடணும், இதை ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணான். அது நல்லா போயிட்டுருக்குது. ஸோ உண்மையாகவே வந்து நான் ரொம்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது இந்த இடம். அமிர்தம், சூர்யா, சுகு, மணி சார், தமிழ் இப்படின்னு அண்ணன் இமோஷனி வந்து ரொம்ப ஃப்ளாஷ்பேக்கு வானம் சுண்டெல்லாம் எடுத்து சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. என்னென்னா அதுக்கப்புறமா இவங்கக்கிட்ட தான் நான் வந்து ஆரம்பித்த நிகழ்வு இந்த இலக்கியம் அப்படின்னு ஆரம்பித்து அப்புறமா வந்தது தான் இந்த நட்புகள்லாம். இப்போ வான்மதி இந்த மாதிரி நண்பர்கள், வசந்த் இந்த மாதிரிலாம். ஆனால் எங்கே போய் நம்ம இப்போ எங்கே என்னென்னமோ பண்ணால் கூட இப்போவும் மாமூன்னு பேசுகிற அந்த சந்தோஷம் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது. அது பயங்கரமான ஒரு எமோஷனான ஒரு ஸ்டார்ட் இல்லை. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த கதை வந்து நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ வந்து ஒரு படமாக வரப்போகுது, ஒரு நல்ல ஒரு பெரிய படமாக வரப்போகுது. பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்க போகிறாங்க. ஒரு அடுத்த வருஷம் அது ஒன்று அறிவிக்க போகிறோம். திருப்பால் அது நானும் நடிக்கிறேன். அது மெயின் கேரக்டர் நடிக்கிறேன். ஒரு பெரிய செட்டப்பாக இருக்கும். அது வந்து அது ஏன் இங்கே சொல்கிறேன்னா, சும்மா இது நடக்கிறதான் சொல்கிறேன். இது மாதிரி ஒரு விஷயம் அப்படின்ட்டு. மற்றபடி இதை பற்றி நிறைய பேசிட்டேன் நான். அதனால் வந்து இதை பேசுகிறதுலேருந்து ஒன்றுமே இருக்காது. திருப்பால் மாதிரியான ஒரு மனிதர் இப்போ எனக்கு நான் இந்த மாதிரியான மனிதர்கள் ஏன் தொடர்ந்து நான் எழுதுறேன்றது எனக்கே தெரில. சில நேரத்தில் எனக்கே நோய்மையாக இருக்குது, பயமாக இருக்குது, நம்ம என்னடா எழுப்போகிறோம் அப்படின்னு. ஆனால் இப்போ கூட ஒரு விஷயம் நான் துரத்திட்டே இருக்குது எழுதணும்னு. அது என்ன அப்படின்னா, இந்த தனித்து விடப்பட்டவர்கள்னு சில பேர் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் ரோட்டில் சுற்ற ஆரம்பிச்சிடலாம். திடீர்னு ஒரு லேடி சுற்ற ஆரம்பிச்சிருது. திடீர்னு எனக்கு என்னோடய நண்பர்கள் சுற்ற ஆரம்பிச்சாங்க. எந்த புள்ளியில் அவங்க வந்து அவர்களுடைய எல்லா விதமான கூச்சம், அவங்களுடைய வாழ்வு விழும்பு எல்லாம் மிஸ் ஆகி எங்கே அவங்க வந்து ரோட்டில் அலைய ஆரம்பிக்கிறாங்கன்ற ஒரு எனக்கு தொடர்ந்து ஒரு 2-3 மாதமாக அதை டிஸ்டர்ப் பண்ணிடுவேன். அநேகமாக அதை நான் எழுதிடுவேன், நல்லா எழுதிடுவேன். நான் அப்படி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும் அந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ நேரம் ரோட்டில் அலைய முடியாது. ஆனால் என்ன மாதிரி இருந்தவன் ரொம்ப பயங்கரமாக இருந்தவங்களாம் ரோட்டில் அலைஞ்சிட்ருக்கான். என்னன்னே புரியல எனக்கு. வாழ்வு வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. அதுதான் வந்து திருப்பி லிட்ரரிக்குள்ளே நான் வந்து எங்கேயாவது பண்ண வைக்கிறது. எனக்கு வேறு எந்த கதையுமே தேவையில்லை. ஸோ அவன் பாரி வந்தான், இவன் போனான் கூடுனான் பார்த்தான், எனக்கு அதெல்லாம் போர் அடிக்குது. எனக்கு பக்கத்துலேயே ஒரு மனுஷங்கிறான், அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு லவ் இருக்குது, காதல் இருக்குதுன்ற மாதிரி எனக்கு அதுக்குள்ளேயே போகிறதுனால தான் திருப்பால் மாதிரியான விஷயம்லாம் வந்து. இப்போ அண்ணன் சொன்னார்ல, இப்போ அண்ணன் வந்து பேசும்போது அவர் வந்து நாங்கள் மொழிக்குள்ளேயே பேசினார், நிறைய விஷயம் சூப்பராக பேசினார். இப்போ எனக்குலாம் என்னென்னா, திருப்பால் மாதிரியான ஆளுங்கள்லாம் வந்து இன்னும் பயங்கரமாக நான் எழுதுறதுக்கு நிறையா இருந்துச்சு. ஏன்னா சிலுக்கு தான் அந்த கேரக்டர். இப்போ நம்ம அதெல்லாம் டிலீட் பண்ணிக்கலாம். சிலுக்கு தான் அவங்க. சிலுக்கு வந்ததை நான் பாஸ்கர் டாக்டர்னு ஒருத்தர் தான் அட்டன் பண்ணுறாரு. சிலுக்கு வந்து இப்போ அந்த படத்துக்குள்ளே நாங்கள் எப்படி கொண்டு வரோன்றது பெரிய டிஸ்கஷனாக இருக்குது. சிலுக்குன்றது நீங்கள் எப்படின்னா, இப்போ நான் ஒரு கதை எழுதுறேன். இப்போ அந்த கதை கூட ஒரு படமாக இருக்கும். இந்த பெண்களோட பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமா, ரோட்டில் பொதுவில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க பாத்ரூம் போகிறது பெரிய பிரச்சனை. அதுவும் இப்போ வந்து கேரவன்லாம் வந்துருச்சு. இப்போலாம் ஓகே. சிலுக்கு ஒரு சூட் போகிறாங்க. அப்போலாம் கேரவன் கிடையாது. அவங்க ஒன்றுக்கு போகிறதுக்காக அலைஞ்சிருக்காங்க. அவங்க எங்கே போனாலும் கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்க. எவ்வளோ பேர் துயரம் பாருங்கள். நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் யோசிக்கவே முடியாது. நான் சிலுக்கையும் அதே டைமில் ஒரு அன்னக்கூடையை வச்சுன்னு மீன் தூக்கின்னு போகிற ஒரு பொண்ணு வந்து எங்கே ஒன்றுக்கு போவான்றதையும் நான் யோசித்து பார்த்து ஒரு கதை வேணும் எனக்கு வந்து. ஏன்னா அது பெரிய பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை. அப்போ பெண்களை சுற்றி ஒரு கண் வந்துகிட்டே இருக்கும். அது பயங்கர இதுவாக இருக்கும். அப்போ அந்த சிலுக்கு வந்து பார்க்குறதுக்கு டாக்டர் வந்தான்னு சொன்னோம்ல,
இதில் காமெடினா தெரியுமா 300 நர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, ஏன் நான் சொன்ன மாஸ்டர் டாக்டர் ஏன் டாக்டர் 300 பொண்ணுங்க வந்துச்சுங்க, ஒருவேளை என்கிட்ட இல்லாத முன்னாடி உங்ககிட்ட இருக்குது பார்க்க வச்சுருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது ஒரு துயரமும் இருக்குது. யோசிச்சு பாருங்க, சில்க் எப்பேற்பட்ட ஒரு ஆளுமையாக இருந்திருப்பாங்க அப்படின்னு. அந்த அதெல்லாம் நம்ம எப்படி கொண்டு வரப்போன்னு தெரியல. பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு லிட்ரரிக்குள்ளே இப்படி ஒன்று எழுதுறதுன்றது வந்து அதை நான் வந்து அந்த ஹீரோவாக அவங்கள ஹீரோவாக மாற்றுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அவங்க ஒரு பேசிக்கலாக எத்திக்கலாக அறமாக இருக்கான். அறமாக இருக்கிற யார் வேணால் இலக்கியத்தில் ஹீரோவாக ஆகிவிட முடியும்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் எங்கே நான் பேசுகிறதுனா எனக்கு இவங்க எல்லாருமே நான் 30 வருஷமாக பார்த்துருக்கிறேன். இப்படியே இருக்கிற இப்போ எழில் சார்லாம் வந்து பேச ஆரம்பிச்சா அந்த மனுஷன் மாதிரி பாராட்டுறது உலகத்தில் யாருமே கிடையாது. ஒருத்தன் பிறந்து தான் வரணும். நல்லாவே எழுதுனா கூட பரவாயில்ல, நல்லா எழுதுறீங்க, ரொம்ப பிரமாதமாக எழுதுறீங்கன்றாரு. இவர் சொல்கிறதுக்காக தான் இன்னொருத்தர் நல்லா எழுதுறதுக்காக பல்வேறு வேலையை செஞ்சிருவான். அப்படி ஒரு மனுஷன்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. ஐயோ, பாராட்டிய மனுஷன் வந்து அப்படி பாராட்டு. நான் கூட ஒரு தடவை அவர் வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டேன். எனக்கு வேலை ஞாபகம் இருக்குது. ஏங்க, உங்களை எவ்வளோ ஏமாற்றி வச்சுக்கிறாங்க, திருநாய் செம்மல்லாம் சொல்லி கேளுங்களா அவர், நீங்கள் நல்ல ஷார்ட் ஸ்டோரி ரைட்டருங்க, நீங்கள் ஏங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களால் ஏமாத்துறானுங்க, உஷாராக இருங்க, நீங்கள் எழுதுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி என்னுடைய முன்னோடிகள் தான் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இவங்க எல்லாரோடும் நான் வந்து ட்ராவல் பண்ணுன்றது வந்து எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ மணிலாம் நான் மாமன் வரும்போது அவங்களாம் கதை சொல்ல ஆரம்பிச்சான்னா ஊர்கதையை போட்டு உண்டானில் போட்டு ஆட்டினா கழுவி ஊற்றிடுவான். அவ்வளோ கதை வச்சுக்கிறான். சுகுலாம் அவ்வளோ எனர்ஜியான அந்த இந்த மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய பேர் கவின், பிரியம், விஜயேந்திரா, அப்படியே சிவா, அவனேஷ் இப்படின்னு எப்பவுமே அதை மறக்கவே முடியாது. அந்த சூழல் தான் இப்போ எனக்கு வந்துடுச்சு. ரொம்ப நன்றி.